வெல்கம் டு வானதிஸ் கிச்சன். வாங்க, இன்றைக்கி சூப்பராக ஒரு நண்டு கிரேவி பண்ணி காட்டுறேன். பெப்பர் போட்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. இது என்னோடய சிக்னேச்சர் டிஷ்ஷு. என்னோடய நண்டு கிரேவியை சாப்பிட்டவங்க யாருமே என்னை மறக்கவே மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. நீங்கள் நான் பண்ணுற அதே மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச அதே பாராட்டு உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி நண்டு சமைச்சு போடுங்க, ஏன்னா சாப்பிட்ருக்காங்க, எப்படி சமைச்சேன்னு தெரியாது. எல்லோரும் அது ரொம்ப ஆவலாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி நண்டு வாங்கிட்டு வந்து செய்கிறேன். இதை நான் செய்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. இந்த கிரேவி சரியான டேஸ்ட்டு கொடுக்கும். ரைஸோட சூடான சாதம், இதுவும் சூடாக இருக்கணும், கிரேவியும் சூடாக இருக்கணும், சாதமும் சூடாக இருக்கணும். அப்படியே மூக்கில் தண்ணி வரும். அந்த காரத்தோடு அதை சாப்பிடும்போது கடகடன்னு சாப்பிட்ணும். அப்புறம் மீதி இருந்ததுன்னா நைட்டு பரோட்டா சப்பாத்தி ஏதாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும் இந்த நண்டு கிரேவி. இது 1 கிலோவுக்கு மேலே வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இது கிரேவி நிறைய தேவை. அதனால் நான் உங்களுக்கு எவ்வளவு கிரேவி தேவையோ அவ்வளோ வெங்காயம் போடுங்க. அதாவது நண்டு கம்மியாக இருந்ததுன்னா கூட நீங்கள் வெங்காயம் நிறைய போடுங்களேன். அந்த ஃப்ளேவர் அதில் இறங்கிட்டு அந்த கிரேவியை மட்டுமே நம்ம வச்சுக்கிட்டு எதோட வேணால் சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நண்டு கிரேவி. நீங்கள் வெங்காயம் தேவையான அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கோங்க. 4 பேர் 5 பேர் இருக்கீங்கன்னா 1 கிலோ 1.5 கிலோ வெங்காயம் கூட போடுங்க, சூப்பராக இருக்கும். 5-6 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், ஒரு 3 தக்காளி, பூண்டு தோல் உரிக்க வேண்டாம், 2 பூண்டு முழு பூண்டு வச்சுருக்கேன், இஞ்சி, கருவேப்பிலை, சோம்பு தாளிக்கிறதுக்கு. முதல்ல இந்த எண்ணெய் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட போகிறோம், மிளகாய் பொடி போட போகிறோம். எல்லாம் சேர்த்து நல்லா காரமாக அருமையாக இருக்கும். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்டுட்டேன். ஒரு கைப்பிடி தனியா. இதுதான் இந்த நண்டோட ஹைலைட். வெங்காயத்தை ஃபுல்லாக போட்டுட்டு இந்த மாதிரி வதக்கி எடுத்து ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்துட்டு எண்ணெய் வச்சு சோம்பு போட்டிருக்கேன், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சோம்பு கருவேப்பிலை காம்பினேஷன் சரியான காம்பினேஷன். இது இந்த நண்டுக்கு ஒரு சரியான டேஸ்ட்டை கொடுக்கும். இதில் வேறு எதுவுமே போட போகிறதில்ல. அரைச்சி வச்ச நண்டை போட்டுடலாம். அரைச்சி வச்ச அந்த மசாலாவை சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக கிரேவி முழுக்க ஊற்றி வச்சு இது அரைச்சி அந்த ஜாரை எல்லாம் கழுவி ஊற்றிட்டேன். தேவையான மஞ்சள் பொடியை போட்டுப்போம். தேவையான உப்பு போடலாம். 1 ஸ்பூன், ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. என்ன தான் நம்ம மிளகும் பச்சை மிளகாயும் போட்டாலும் இதுக்கு மிளகாய் பொடி கொஞ்சம் போட்டால் தான் அந்த டேஸ்ட் வரும். இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் நான். நண்டுலேயே கொஞ்சம் தண்ணி விடும். நான் சப்பாத்தி பரோட்டா அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எக்ஸலண்ட்டாக இருக்கும். தெரியும் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.